ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததுக்கு பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கிலாஃபத்தை ஏற்றுக்கொண்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சியாளருக்கு பைத்துல் மால்ல இருந்து கிடைக்க வேண்டிய ஒரு தொகை என்று ஒரு தொகையை அவர்கள் அந்த சபை தீர்மானிக்கிறது. அது அவர் மனைவியிட்ட கொடுப்பார், குடும்ப செலவு. கொஞ்ச காலம் போனது பிறகும் மனைவி கொஞ்சம் இனிப்பு பண்டங்கள் செஞ்சுக்கு வந்து கொடுக்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கேட்காங்க, ஏது இந்த இனிப்பு பண்டம் உங்களுக்கு? இல்ல, நீங்க ஒவ்வொரு தரமும் எனக்கு இந்த குடும்ப செலவுக்கு தார அந்த பணத்திலிருந்து கடுமையா கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பிடிப்பேன், அதை சேர்த்து வச்சு அதுல பிள்ளைகள் ஆசைப்பட்டாங்கன்னு கொஞ்சம் இனிப்பு பண்டம் செஞ்சேன், அதான் இது, நீங்களும் சாப்பிடுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொன்னார்கள்? அப்படி என்றா சேமிச்சு வச்சு இனிப்பு பண்டம் செய்யற அளவுக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் மேலதிகமா காசு தாரணுன்னு நினைக்கேன். உடனே சொன்னாங்க, அந்த இவ்வளவு நாளும் எனக்கு தந்த அந்த பணத்துல இவ்வளவுத்த குறைங்கன்னு சொன்னாங்க. அனுரகுமார திசாநாயக்க எங்களுக்கு நேர்மையான அரசியல் சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா நாங்க முஸ்லீம்கள். நீங்க எல்லாம் நினைப்பேல் அனுரகுமார திசாநாயக்கா தான் இவர்களுக்கு எல்லாம் நேர்மையான அரசியலை சொல்லி கொடுத்தாக்கும் என்று. சத்தியமா இல்ல, அவருக்கு நாங்க சொல்லி கொடுப்போம். ஏனென்றா எங்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கொண்ட எங்களினுடைய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சியாளர், குலஃபாவுர் ராஷிதீன்கள் ஆட்சியாளர்கள். அவர்களுடைய ஆட்சியிலிருந்து அரசியலை நாங்கள் பார்க்கின்றோம்.